Good morning students. In class la na example 1.23 electrostatics lesson la paakalam. Idhila rendu conducting spheres irukku A B rendu sphere. இந்த sphere oda radius வந்து r1 which is equal to 8 cm. இந்த B sphere oda radius வந்து r2 that is equal to 2 cm. The distance வந்து larger than 8 cm னு கொடுத்துட்டாங்க. They are connected by a thin conducting wire. ஒரு charge plus 100 nanocoulomb is placed on one of the spheres. Okay. இப்போ நம்ம என்ன calculate பண்ணோம்னா charge and surface charge density on each sphere. இப்போ நமக்கு R1 R2 given data Q is equal to 100 nanocoulomb. First நம்ம potential calculate பண்ணணும். V ங்கிறது என்னது? நமக்கு பொட்டன்ஷியலோட ஃபார்முலா தெரியும் 1/4 pi epsilon naught into Q1 by R1. அதே மாதிரி BBங்கிறதும் 1/4 pi epsilon naught போடு இல்லை Kன்னு போடுவோம் Q2 by R2. இந்த ரெண்டை ஈக்குவேட் பண்ணினா நமக்கு பொட்டன்ஷியல் ரெண்டுமே சேம். ஓகே, இப்போ ரெண்டு சேம் அப்படின்னா இந்த கே கேன்சல் ஆகிடும். அப்போ Q1 ஈக்குவல் டு சரியா கிராஸ் மல்டிப்ளை பண்ண Q1 ஈக்குவல் டு R1 by R2 இன்ட்டு Q2 வரும். இப்போது கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் சார்ஜஸ்ன்னு பாரு. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா the charge வந்து it is redistributed and both the spheres attain electrostatic equilibriumனு சொல்லிட்டான். ஓகே, அப்போது கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னா வேறு எங்கேயுமே வந்து டிசிபேட் ஆகாது, மொத்த சார்ஜஸ் வந்து சேமாக இருக்கும். ஓகே, Q is equal to Q1 plus Q2. அப்போ Q1ங்கிறது என்னது Q minus Q2. ஓகே, இப்போது நமக்கு இந்த ஈக்குவேஷனில் என்ன தெரியும் Q1 போடணும். அந்த இன்ஸ்டெட் ஆஃப் தட் Q1 யூ ரைட்டு Q minus Q2 எல்லாத்தையும் ஒரு Q2ங்கிற டேர்ம்ஸ்க்கு கொண்டு வா. அப்போ R1 by R2 into Q2 இந்த Q2 டேர்மை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போவோம். R1 Q2 by R2 இங்கே ப்ளஸ் R2 Q1 காமன் Q2 காமன் ஆடு. அப்போ R1 by R2 ப்ளஸ் 1 வரும். திரும்ப எல்சிஎம் எடுத்தேன்னா R1 by R2 ப்ளஸ் 1 வரும். எல்சிஎம் எடுத்தேன்னா R2 R1 ப்ளஸ் R2 வரும் நியூமரேட்டரில். ஓகே, இப்போது எனக்கு Q2 வேணும். ஸோ Q2வை வச்சுட்டு இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடும். அப்போ Q into R2 டிவைட் பை R1 ப்ளஸ் R2 வரும். ஓகேயா, இப்போ நமக்கு கிவன் டேட்டா என்னது R2ங்கிறது ரேடியஸ் ஆஃப் த செகண்ட் ஸ்கொயர் 2 into 10 power minus 2 மீட்டர்ஸ். கீழே R1 ப்ளஸ் R2 இது வந்து 8 இது 2. ஸோ ரெண்டே ஆட் பண்ணினா எனக்கு 10 into 10 power minus 2 வருது. இங்கே வெளியில் சார்ஜ் வந்து 100 நானோகுலம்ஸ். ஸோ 100 into 10 power minus 9. இதையும் கேன்சல் பண்ணினா எனக்கு 5 வரும். ஓகே, இந்த 10 power 2 minus 2 10 power minus 2 கேன்சல் பண்ணிவிடு. இப்போ 1/5 into 100 into 10 power minus 9 இதை கேன்சல் பண்ணினா 2 5 6 10 ஸோ 20 நானோகூலம்ஸு. அப்போ Q2 வந்து நானோகூலம்ஸு, டோட்டல் வந்து 100 அப்படின்னா Q1 is equal to 80 நானோகூலம்ஸு. ஓகே, இப்போ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி வேணும். சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி நமக்கு என்ன தெரியும் Q1 டிவைடட் பை ஏரியா. ஏரியா இங்கே வந்து ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பியரோட ஏரியா வந்து 4 pi R ஸ்கொயர். ஸோ 4 pi R1 ஸ்கொயர். இப்போது Q1 நமக்கு தெரியும், இங்கே தான் கேல்குலேட் பண்ணியிருக்கோம் 80 நானோகூலம்ஸ். ஸோ 80 into 10 power minus 9 4 into pi 4 into 3.14 into R1 ஸ்கொயர் வந்து 8 into 10 power minus 2 the whole ஸ்கொயர். ஓகே, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா இது 8 into 8 into 10 power minus 4. ஓகே, இது 3.14 into 4 வந்து 12.56. இந்த ஒரு 8ஐயும் இந்த இதையும் கேன்சல் பண்ணினா எனக்கு இது 10 வந்துடும். ஸோ மேலே வந்து 10 டிவைடட் பை இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணேன்னா 100.48 வருது. ஓகே, இப்போது இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணணும். 10 டிவைடட் பை இது. இப்போ இந்த 4 மேலே கொண்டு போயிட்டேன்னா minus 9 இங்கே 1 இருக்குது, இங்கே minus 9 ப்ளஸ் 4. ஓகே, அப்போது 1 டிவைடட் பை 5 minus 4 இருக்கும். ஓகே, இப்போ இந்த 100.48 இருக்கு இல்லையா, இதை வந்து 100ஆல் டிவைட் பண்ணிக்கோ. ஓகே, டெசிமல்ஸ் வேணாம் அப்படின்னு நினச்சேன்னா இதை 100ஆல் மல்டிபிள் பண்ணி 100ஆல் டிவைட் பண்ண அப்படின்னா இந்த டெசிமல் போயிடும். ஓகே, அப்போது 100 48 இந்த 100 மேலே வந்துடுது.
இந்த டெசிமல் எலிமினேட் பண்ணுறதுக்காக இந்த பாயிண்ட்டை எலிமினேட் பண்ணுறதுக்காக இந்த 100 வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்படியே டிவைட் பண்ணுறேன்னா பண்ணேன், இல்லை அப்படின்னா இங்கே நியூமரேட்டர் டினாமினேட்டரில் 1000 மல்டிப்ளை பண்ணிக்கும். அப்போது இவ்வளோ வரும், 5 zeros வரும், 1 2 3 4 5 zeros இருக்கும். இப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணினா 9 டைம்ஸ் வரும், 90 432. அப்போ 95 680. சரி, 90 432. இதை லெஸ் பண்ணினா 95 68 வரும், 9568 வரும். அடுத்து இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இது எனக்கு போகாது. ஸோ ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன், இங்கே ஒரு டெசிமல் ஆட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 0 போட்டுக்கிறேன். திரும்ப 9 டைம்ஸை மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 90 432. ஓகே, இப்போ எனக்கு 2 டெசிமல் போதும். ஆனால் நம்பர் பெருசாக இருக்குது டிவைட் பண்ணுறது. இப்போது நம்பர் இருக்கு இல்லையா, இப்போது இந்த நம்பரை தான் நான் டிவைட் பண்ணி இதை எடுத்துகிட்டு இதை டிவைட் பண்ணியிருக்கேன். கீழே வந்து 1000 இருக்குது. அப்போ 10⁻³ இந்த நம்பர் வந்து எனக்கு 9.9, இங்கே 10⁻³. ஸோ 0.99 × 10⁻². ஓகே, நீ டேரெக்டாக டிவைட் பண்ணுறேன்னா பண்ணு. ஜஸ்ட் டு அவாய்ட் டெசிமல் நான் அப்படி போட்டிருக்கேன். இப்போ 0.99 × 10⁻². இங்கே ஆல்ரெடி 10⁻4 இருக்குது. இப்போ 0.99 × 10⁻6 சென்டிமீட்டர் மைனஸ் ஸ்கொயர். அதே மாதிரி சிக்மா பிங்கிறது என்னது, Q2 / 4πr². Q2ங்கிறது 20 × 10⁻9. இங்கே 4 × π, 4 × 3.14 இன்ட்டு இதோட ரேடியஸ் வந்து 2 × 2 வந்து 4 × 10⁻4. இதை கேன்சல் பண்ணேன்னா 1 டைம்ஸ், இது 5 டைம்ஸ் இருக்குது. இதையும் எலிமினேட் பண்ணுறது இருந்தால் இந்த மாதிரி பண்ணேன். 5 டிவைடட் பை இந்த மல்டிப்ளை பண்ணால் 12.56. ஓகே, இந்த பாயிண்ட் எலிமினேட் பண்ணேன்னா இங்கே 100 மல்டிப்ளை பண்ணி 100 டிவைட் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே வந்து 500 வந்துடும். சரியா, இது 100 மல்டிப்ளை பண்ணி 100 டிவைட் பண்ணால் இது 1256, இது 500 வரும். இப்போ நான் இன்னொரு 10 மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா எனக்கு 5000 டிவைட் பை 1256 இருக்கும். ஸோ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 3768 இருக்குது. ஸோ 1232. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்து போகாது. ஸோ ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 0 ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 9 மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 11304 வருது. ஸோ 3.9. இப்போ 3.9 × 10⁻6 சென்டிமீட்டர் -2. இப்போது இது பார்த்தாலே தெரியுது, சிக்மா பி வந்து இட் இஸ் கிரேட்டர் தென் சிக்மா ஏ. அப்ராக்சிமேட்டாக எனக்கு வந்து 4 டைம்ஸ் இருக்குது இல்லையா. ஏன்னா இது அப்ராக்சிமேட்டாக 1ன்னு வச்சேன் அப்படின்னா இது அப்ராக்சிமேட்டாக 4 வந்துடும். இப்போ 4 டைம்ஸ் இருக்குது. இதே தான் அந்த இது இல்லையா. ரேடியஸுங்கிறது வந்து இது 2 இருக்குது, இது வந்து 8 இருக்குது, அதுவும் 4 டைம்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு பொட்டன்ஷியல் வந்து VA = BB. ஸோ ஏதாவது ஒரு பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணால் போதும். VA = 1/4πε0 × Q1/R1 கால்குலேட் பண்ணுறேன். இந்த டேர்ம் வந்து 9 × 10⁻9 தெரியும். Q1 வந்து 8 × 10⁻9. R1 வந்து 8 × 10⁻2. ஸோ இதை கேன்சல் பண்ணினா எனக்கு இது 10 வரும். ஓகே, இந்த 10⁻9ஐயும் +9ஐயும் கேன்சல் பண்ணிவிடும். இது நியூமரேட்டரில் போகும்போது +2 ஆகிடும். ஸோ 90 × இந்த 9 × 10 90. ஓகே, 9 × 10 90. இந்த நம்பர் ஃபஸ்ட்டு போடுவோம். 10⁻ +9 -9 இங்கே +2. அப்போ இந்த டேர்ம் 0, இங்கே +2 மட்டும் இருக்கும். 90 × 10⁻2 9 kV. ஓகே, VA = 9 kV. Thank you, students.